ஆனா நான் இதெல்லாம் யாருகிட்ட போய் சொல்ல முடியும்? இந்த பாரு, இந்த கம்பெனில ஏதோ ஒரு நாள் தான் பிரியாணி குடுக்குறாங்க, சூடாறதுக்குள்ள சாப்பிடு. அப்படி இல்ல, நேத்து நல்ல சீனு. இதே தங்கச்சி கேரட் அண்ணன் கிட்ட, அண்ணே பிஏ படிச்ச என்ன ஒரு பியூனு கட்டி கொடுக்க உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த அண்ணன் சமாதானப்படுத்தி ஒரு டயலாக் பேசுறான். என்ன டயலாக் பேசினா இந்த இடத்துல வேற மாதிரி பேசும் தெரியுமா? இப்ப பாரு, இப்ப அந்த பொண்ணு சொல்லியாச்சு, அண்ணே பிஏ படிச்ச என்ன பியூனு கட்டி கொடுக்க உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு. இதுக்கு நான் பதில் சொல்றேன் பாரு. இத பாருமா, சுகமும் துக்கமும் நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. ரோஜா செடியில முள்ளு இருக்கேன்னு சங்கடப்படுறதை விட முள்ளு செடியில ரோஜா பூத்து இருக்கேன்னு சந்தோஷப்படுமா, அப்பதான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். இது எப்படி இருக்கு? மை பேட் லக், எனக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. ஏய், நான் எவ்வளவு ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கிறேன், நீ பாட்டுல சாப்பிட்டு என்ன அர்த்தம்? என்ன என்னையா பண்ண சொல்ற? என் மனசுல இருக்கிறத யாராவது கிட்ட கொண்டா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இன்னைக்கு சீன் எடுத்தாங்கல்ல, அதுல அண்ணங்கார பேசுற டயலாக் நான் பேசுறேன். வா எந்திரி, வா என்னடு. இப்ப நீதான் தங்கச்சி, நான் அண்ணன். நான் அந்த டயலாக் பேசுறேன். தங்கச்சி மாதிரி ஆளு. என்னையா திடீர்னு அழ சொன்னா எப்படி ஆளுது? முயற்சி பண்ணி ஆளு. வராது.